ஏங்க 7 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்குலாம் டெல்லி கிறிஸ்டா வீடியோ போட்டுருக்காங்க. நீங்க என்ன எல்லா காருமே 10 லட்சத்துக்கு மேல காட்டுறீங்க? அந்த பிரைசிங்ல கொடுக்குற கார் எல்லாமே வேப்ப மரத்துக்கும் புங்க மரத்துக்கு அடியில சர்வீஸ் பண்ற காருங்க. நம்ம ப்ரொவைட் பண்ற கார் எல்லாமே சிங்கிள் ஓனர்ல கிளைம் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல மெயின்டைன் பண்ண கார்ஸ். எல்லா டெல்லி காரும் நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்களா? நான் கேள்விப்பட்ட வரலும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டாங்களாமே. நம்ம ஷோரூம்ல இருக்கிற எல்லா காருமே ப்ராப்பர் 360 டிகிரி ரேம் செக் பண்ணி வித் சர்வீஸ் ரெக்கார்ட்ல மேஜர் கிளைம் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரொவைட் பண்றோம். NKL வேல்யூ பிளஸ்ல நாங்க வாங்குற எல்லா காருமே எங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட். 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் மெயின்டெனன்ஸ் இல்லாத கார் வாங்கி யாரும் சொந்த காசுல சூனியம் வச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஓகேங்க. எப்படி இருந்தாலும் டெல்லி காருக்கு ரீசேல் வேல்யூ இல்ல தானே? அப்படியெல்லாம் இல்லைங்க. வித்தின் 6 monthsல இனோவா கிறிஸ்டா டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க. நம்ம NKL வேல்யூ பிளஸ் வெறும் இனோவா கிறிஸ்டால மட்டும்தான் இப்போதைக்கு டீல் பண்றோம். அந்த மாதிரி இனோவா கிறிஸ்டா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா நீங்க டெல்லியில இருந்து இல்ல பாகிஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு நல்ல ரீவேல்யூஷன் தான். அண்ட் நீங்க வாங்குறப்போ தமிழ்நாடு பிரைஸை விட 2.5 இருந்து 3.5 லட்ச ரூபாய் கம்மியா தான் வாங்குறீங்க. அதனால நீங்க திரும்ப தமிழ்நாட்டுல ரீசேல் பண்ணணும்னு நினைச்சாலும் பெரிய டிப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு டெல்லி கிறிஸ்டா எடுத்தா தமிழ்நாட்டுல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? லெட்ஸே நீங்க ஒரு இனோவா கிறிஸ்டா கார் எடுக்கிறீங்கன்னா அதோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல இருந்து 18% டாக்ஸ் பே பண்ணணும். 2018-19 மாடல் எடுத்தா 2.5 லட்ச ரூபாயும், 2023-24 மாடல் எடுத்தா 3.5 லட்ச ரூபாயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இவ்வளவு செலவு வருதா? வேணாங்க, நான் டெல்லி நம்பர்லயே வச்சு ஓட்டிக்கிறேன். நீங்க தமிழ்நாடு டாக்ஸ் 2.5 to 3.5 lakhs பே பண்ணி உங்க பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யோசிச்சீங்கன்னா நாளைக்கு கிளைம் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதனால நம்ம வாங்குற பொருள் நம்ம பேர்ல இருக்கிறதா சேஃப். as early as possible நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். சரிங்க, டெல்லி காருக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும்? டெல்லி கார்னு இல்லைங்க, எந்த காரா இருந்தாலும் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் லோன். நம்ம கிட்ட இருந்து டெல்லி கார் வாங்குறப்போ லோன் பண்ண முடியாது. உங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் லோன் கிடைக்கும். இந்த மாதிரி டெல்லி கார் டவுட்ஸ் நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய கேட்கறாங்க. 1 by 1 நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.